அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து ரொம்பவே கலங்கி போய் தான் இருக்கிறாரு. ஏன்னா, அவருக்கு வந்து மல்லிக்கு ஏதாவது நடந்திருக்குமோ, ஏதாவது நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் இருக்க தான் செய்யுது. அது அவரோட முகத்திலேயே தெளிவா தெரியுது. எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு சில ஃபங்ஷன் நடக்குது ரேணுகாவுக்கும், விஜய்க்கும். அப்ப அந்த நேரத்தில கூட அவரோட மனநிலை, எண்ண ஓட்டம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, மல்லிய நினைச்சு தான் இருக்கு. மல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? எங்க இருப்பாங்க? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில இருக்கிறாங்க. ஆனா, இத வந்து கதிரேசன் வந்து ரொம்பவே டைவர்ட் பண்றாங்க. இதில வந்து விஜய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், மல்லி கிடைச்சதுக்கப்புறம் ஒருவேள மல்லி எந்த மாரியான ஆபத்தில சிக்கியிருந்தாலும், அது விஜய்க்கு தெரிய வந்தது. விஜய் போய் மல்லிய காப்பாத்திட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் விஜய் செய்யக்கூடிய முதல் வேலை, இந்த நிஷாவ கன்னத்தில 4 பலார்ன்னு குடுத்து, அவங்கள ஓரமா உட்கார வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, இதுல எல்லா விளையாட்டுக்கும், இதில வந்து ரேணுகாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல மல்லிய வெறுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணக்கூடியது நிஷா தான். ஏன்னா, நிஷா இந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அவங்க ஏதோ சும்மா ஓரமா நின்னுட்டு போயிருவாங்க அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனா, இப்போ அவங்களோட கேரக்டருங்கும்போது ரொம்பவே அதாவது ஒரு கொடுமைப்படுத்துற மாதிரியான, அதுவும் ஒருத்தர வந்து வெறுத்து ஒதுக்குற மாரியான விஷயத்த தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இத வந்து விஜய் கொஞ்சம் அவங்கள வந்து அடக்கி தான் வைக்கணும். ஏன்னா, மல்லி விஷயத்தில ரொம்பவே மூக்க நுழைக்கிறாங்க இந்த நிஷா வந்து. ரேணுகாவாவது அவங்க மனைவி, விஜயோட மனைவி அப்படிங்கிற மாரி போயிரும். ஆனா, இந்த நிஷா வந்து அவங்க தங்கச்சி தான். அவங்க வந்து மல்லி மேல இவ்வளோ ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு அவங்கள விரட்டுறது, வீட்ட விட்டு துரத்துறது, இந்த மொபைல புடுங்கி வைக்கிறது, இந்த மாரியான வேலைகள பண்ணிட்டு இருக்காங்க. இத எல்லாத்தையுமே விஜய் கண்டிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ மல்லி என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க? அவங்கள ஒரு பக்கம் மனோகரும், போலீஸும் தேடுறாங்க. இதுக்கிடையில அவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே தகவல் இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த நேரத்தில விஜய் என்ன பண்ணுவாரு, இவங்க கதிரேசன் இவங்க வந்து விஜய் வெளிய போக்கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு கண்டிஷன உருவாக்குவாங்க. அப்ப அங்க வந்து ரேணுகா வந்து அவங்க ஒரு மயக்கம் வந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடிப்பாங்க. அப்ப இப்படியா வந்து விஜய வந்து தான் பக்கத்திலேயே வச்சுக்குவாங்க ரேணுகா வெளிய விடக்கூடாது. ஏன்னா, மல்லிய பார்த்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் தாலி கட்ட மாட்டாரு. அந்த விஷயங்கள் தள்ளி போயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க ரேணுகாவும், அவங்க குடும்பத்தில உள்ளவங்களும். அப்ப இதுக்கு வந்து விஜய் என்ன பண்ணணும், இவங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, மல்லி கிடைச்சதுக்கப்புறம் மல்லி இல்லாம இந்த கல்யாணத்த நான் பண்ண மாட்டேன், அப்படிங்கிற ஒரு உறுதிய வந்து விஜய் எடுக்கணும். அதாவது உன் கழுத்தில ரேணுகா கழுத்தில தாலி கட்டுனா அப்படி இருந்தா கூட, அந்த இடத்துல மல்லி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விஜய் ஆணித்தரமா பதிய வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அத செஞ்சுட்டு, மல்லி எங்க இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிய கிளம்பணும். ஏன்னா, நாகுவ தேடி போறாங்க. அதே நேரத்தில இப்போ வந்து அவங்களோட நோக்கம் விஜயோட நோக்கம் மல்லிய தேடி கண்டுபிடிக்க தான் இருக்கணும். அப்ப மல்லி எப்படி தான் தப்பிக்க போறாங்க? அவங்கள காப்பாத்த போறது தான் யார்? அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அத வந்து விஜய் தான் அவங்க காப்பாத்தி குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஆனா விஜய் இந்த இடத்துல அவங்கள லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. மொபைல தூக்கி மறைச்சு வைக்கிறது. இன்னொன்னு அவங்க மொபைல வந்து நிஷா கையில வச்சிருக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ இதில வந்து ஒரு அதிரடியான திருப்பம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, விஜய் வந்து ரேணுகா காலத்தில மல்லி இல்லாம நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு முடிவை எடுத்தாருனா மட்டும் தான், அடுத்த செகண்ட் வந்து இவங்க எல்லாருமே அப்போ மல்லிய தேடக்கூடிய முயற்சியில இறங்குவாங்க. இல்ல அப்படின்னா, மல்லி போனா போகட்டும். மல்லிக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவங்க வந்துருவாங்க. அத தான் இவங்க விரும்புவாங்க. ராஜியா இருக்கட்டும், நிஷாவா இருக்கட்டும். அத தாண்டி விஜய் வந்து மல்லிய தேடி போணும், அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பு. உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.